ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை நான் போட்ட அரை மணி நேரத்துக்குள்ள நீ என் கையை மட்டும் தொட்டுட்டினா, தொட்ட 1 மணி நேரத்தில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஆம் என் செல்லமே, நீ எந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டியோ அதை நல்ல முறையில் நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவுமே என் கைகளை தொட சொன்னேன். எல்லாருக்குமே நான் 24 மணி நேரத்தை பொதுவாக தான் ஒரே மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஒரு சிலருக்கு பொழுதே போக மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறாங்க. இன்னும் ஒரு சிலர் நிறைய வேலை இருக்குது ஆனால் நேரம் போதலைன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இப்போது நீ யோசி, பொழுதே போகலைன்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே? ஏன்னா அவங்க பொழுது எல்லாம் வீணாக கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பொழுது போகலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேரம் பத்தலைன்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு வேலையை எந்நேரமும் முழு மூச்சாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தான் அவங்களுக்கு நேரம் பத்தவே மாட்டேங்குது. இப்போ சொல்லு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? பொழுதே போகலைன்னு பொழுதை கழிக்கிறியா, அல்லது நேரம் பத்த மாட்டேங்குதுன்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நேர்மறையாக ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு செலவிடுகிறாயா என்பதை யோசி. எந்த அளவுக்கு நேரத்தை நீ பொன்னாக மதித்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியாக செலவிடுகிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உன்னை வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத சரியாக திட்டம் போட்டு அதற்கான செயல்களை நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ பெரிய எதிர்பார்க்காத வெற்றியும் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் வந்து சேர்ந்துடும். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களேன்னு ஆசைப்படுறதை விட, அவங்க நல்லா வாழ்கிறாங்களேன்னு வியந்து பார்ப்பதை விட, அவங்க அதுக்காக எந்த அளவு கஷ்டப்பட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் அல்லவா? யாரும் கஷ்டப்படாமல், வேலை செய்யாமல், உழைக்காமல், முயற்சி செய்யாமல் பெரிய வெற்றிகள் எதுவும் யாருக்கும் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்பாகும் அவன் பட்ட கஷ்டமும் அவமானமும் அவனுடைய தியாகமும் உழைப்பும் நிறைய இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை நீ மேம்படுத்தி கொள்ள அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. தினமும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே நாளுக்கு நாள் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. புதுசாக ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நீ இந்த உலகத்தில் புதுசான விஷயங்களை கற்றுக்கும் போது அது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யும். சும்மா ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கணும் மட்டுமே நினைக்காம கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், சில நிமிஷங்கள் ஓய்வும் எடுக்கலாம். இதுக்கெல்லாம் நீ நேரம் ஒதுக்கும் போது இந்த தியானமும் உடற்பயிற்சியும் ஓய்வும் உன் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு உன் வருங்காலத்தில் உன்னை நோய் நொடி இல்லாத நல்ல பிள்ளையாக வாழ வைக்கும் அல்லவா? இந்த வராகி அம்மா என் கையை தொட சொன்னதுக்கு காரணமே என் கரங்களை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உன் வேண்டுதல்களை எல்லாம் நல்ல முறையில் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான். இன்னைக்கே உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டி உன் உழைப்புக்கேற்ற வெற்றியை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். உழைப்பையும் நீ மதிக்கணும், உழைப்பவர்களையும் மதிக்கணும். உன் வீட்லையும் சரி வெளியிலையும் சரி உழைக்கிற அத்தனை பேரையும் வேலை செய்கிற அத்தனை பேரையும் மனிதர்களாக மதிக்க கற்றுக்கோ. உன்னுடைய வளர்ச்சியும் உயர்வும் உழைப்பில் தான் இருக்குது என் செல்லமே. உழைப்பு தான் உன் வெற்றிக்கான மூலதனம். எந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ தொடர்ந்து உனக்கான முயற்சியையும் உழைப்பையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து உறுதியாக எந்த சஞ்சலனமும் சோம்பேறித்தனமும் சலனமும் கொள்ளாமல் முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு நீ விரும்பிய விஷயங்களை உன்னால் பெற முடியும். நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். நீ எப்போதுமே உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஏன்னா உன்னுடைய உடல் தானே உன் உயிர் தங்கக்கூடிய கோவிலாக இருக்குது. அப்போ உயிர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா உன் உடம்பு நல்லா இருக்கணும் தானே. உடம்பையும் மனசையும் தைரியமாக தெம்பாக நீ வச்சுக்கும் போது, நேர்மறையான எண்ணங்களோட நீ ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யும் போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். உடற்பயிற்சியும் தியானமும் கூட செய்ய பழகு. இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா உன்னால் முடிஞ்ச உதவியை செய்.
ஆனால் ஒருபோதும் நேர்மையான பாதையை விட்டு நீ விலக வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையுமே எப்போதுமே யாராக இருந்தாலும் அவங்க முன்னால் உண்மையை மட்டுமே நீ பேசணும். உனக்கு பிடிச்ச வேலையை நீ விருப்பத்தோடு செய்யும்போது, எல்லாரையும் மதித்து நடக்கும்போது, இந்த வராகியம்மா கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். நீ முன்னேறுவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீயும் உன் செயல்களை எல்லாம் சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள தயாராகு. கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி அது கிடைக்கணுன்றதுக்காக உனக்கு கிடைச்ச பல விஷயங்களை தொலைச்சிடாதே. முதல்ல இருக்கிறத வச்சு நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ பழகு. ஏற்கனவே உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நீ கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது இல்லாத பல விஷயங்கள் தானாகவே உன்னை வந்து சேரும். உனக்காக இந்த வராகியம்மா இன்னும் நிறைய விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ எப்போதும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். எல்லா சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் இந்த வராகியம்மா உன்னை பாதுகாப்பேன் செல்லமே. இப்போதைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இல்லை, வாழ்க்கை கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் காலங்களும் மாறும், காட்சிகளும் மாறும். உன் கர்ம வினைகளை எல்லாம் நீ கடந்து வந்து துன்ப துயரங்களை எல்லாம் தாண்டி வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். உன்னால் முடிஞ்ச உதவியவோ அன்பவோ அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. எதை உன்னால் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை நீ கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உனக்கு என்ன தேவையோ அதை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேனேன்னு சொல்லவே. யாராவது ஒருத்தர் நீ உதவி செய்யும்போது அதனால் மனசார மகிழ்ந்து சந்தோஷப்பட்டாங்கன்னா அதுக்கு பலனாக மிகப்பெரிய நன்மையும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ செஞ்ச உதவி யாரையாவது சந்தோஷப்படுத்துதுன்னா இந்த வராகியம்மா இந்த பிரபஞ்சத்தையே கூட உன் காலடியில் கொண்டு வந்து தருவேன். எப்போதும் உன்னால் முடிஞ்ச நல்லதை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக உன் வாழ்க்கையில் நான் அகிலத்தையும் கொண்டு வந்து தந்துடுறேன். ஒவ்வொரு நாளும் உற்சாகமான எண்ணங்களை உன் மனசில் வச்சுக்கிட்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும், இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு செயல்பட தொடங்கு. நேற்று நடந்த விஷயங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் மறந்துட்டு இந்த புதிய நாளை என்னை நம்பி நீ வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கை நீ ஏன் பொறுப்பில் ஒப்படைச்ச பிறகு நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு பொறுமையாக இருந்தினா போதும். யார் மேலேயும் கோவப்படாத. பொறுமையாக இருப்பவர்களும் இறக்கப்படுபவர்களும் ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டாங்க என் செல்லமே. இந்த வராகியம்மாவும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி வைப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எது கஷ்டத்தை கொடுக்குதோ, ஆழமான வழியை தருகிறதோ அதுதான் உன்னை வலிமையாக்கும். இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் கூடிய சீக்கிரமே சரியாகி நீ உன் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்க தான் போகிற. எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று நீ மகிழ்ச்சியாய் மனநிறைவு கொண்டு வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் துன்பம், வருத்தம், வேதனை, வலி என அனைத்தையும் தாண்டி உன்னை மேம்படுத்தி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான சந்தோஷங்களை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் அமைதியாக இரு. இன்று முதல் இனி வரும் நாட்களில் சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும். உனக்கு தேவையானது இப்போதைக்கு பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு என்னை நம்பி நீ காத்திருக்கும் போது எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மாவே உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்துருவேன். இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு நீ கற்பனை செஞ்சு கவலைப்பட்டு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செஞ்சாலே உனக்கு தர வேண்டியதை எல்லாம் இந்த வராகியம்மா பல மடங்கு சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நிச்சயம் நீ நல்லபடியாக வாழத்தான் போகிற. உனக்கான சிறந்த எதிர்காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வறுமையை நீக்கி உன் வாழ்க்கையில் நான் செல்வத்தை தரப்போகிறேன். உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். பணம் பல வழிகளில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்து தந்துடுறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பொன்னான வாய்ப்பை தரப்போகிறேன். நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி
அடுத்த படிக்கு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. நானும் உன் கூடவே இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன் என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் உன் குரலை உயர்த்தி கத்தி பேசாதே. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக பேசு. ஆனால் உன்னுடைய தகுதியையும் தரத்தையும் உயர்த்திக்கிட்டே இரு. உன் தரம் உயரும் போது நீ பேசும் மென்மையான சொற்களுக்கு மதிப்பின் வீச்சு அதிகமாக இருக்கும். நீ கத்தி பேசி தான் உன்னை எல்லாரும் மதிக்கணும் இல்லை. நீ அமைதியாக பேசினாலும் பொறுமையாக பேசினாலும் நீ பேசுகிறத காது கொடுத்து கேட்கவும் உன் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுக்கவும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன். அதுக்கு நீ வாழ்க்கையில் உயரணும், ஜெயிக்கணும், முன்னேறணும். நீ ஜெயிச்சு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துட்டா நீ என்ன சொல்கிறன்னு கேட்குறதுக்காகவே இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கும். அமைதியை எப்போதுமே வெளியில் தேடாத. வெளியிலிருந்து உனக்கு அமைதி கிடைக்காது. நீ தான் அமைதியான பிள்ளையாக மாறணும். மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க குணம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி தான் வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டாம். உன் வாழ்க்கை எப்படி சரியாக வாழணுங்கிறத பற்றி மட்டும் நீ யோசிச்சா போதுமே செல்லமே. மற்றவங்க தப்பு செய்கிறாங்க, அவங்க குணம் கெட்ட குணமாக இருக்குது, அவங்க கெடுதல் செய்கிறாங்கன்னா அதுக்கான தண்டனையை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன். இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீ எப்போதும் உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், நீ எப்படி மாறணும், என்னென்னலாம் செய்யணுன்றதை பற்றி மட்டும் யோசி. உன் வாழ்க்கையில் உன் தவறுகளை நீ திருத்தி கொண்டாலே ஒழிய மற்றவங்க யாராலும் உனக்கு நல்லதை செய்ய முடியாது. சில தப்பும் தவறும் உன்கிட்ட இருக்க தான் செய்து. சில பழக்க வழக்கங்களையும் உன்னால் மாற்றிக்க முடியலை. நீ எந்த அளவுக்கு உன்னை திருத்திக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வரமாக மாறும். தப்பான விஷயங்களையும் தவறான பழக்கங்களையும் நீ மாற்றிக்கும் போது அதன் மூலமாக நீ சிறப்பு பெற்று சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்று செல்லவே. எப்போதுமே அறிவாளி பிள்ளையாக புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. தினமும் நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு அறிவை பெருக்கி கொண்டே இரு. உன் திறமைகள் அதிகரிக்கட்டும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து போகவும் அடுத்தவங்களுக்கு அன்பை வழங்கவும் தயாராக இரு. உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சவங்களை மன்னிக்கவும் பொறுத்து போகவும் தைரியமாக இரு. யாராவது நல்லது செஞ்சாங்களா அதை பாராட்டி அவங்களுக்கு ஊக்குவிக்கவும் தைரியம் கொடுக்கவும் யோசிக்காதே. தயக்கத்தை விட்டுடு, பயத்தை தூக்கி போட்டுடு. கூச்சத்துக்கு விடை கொடுத்து எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் நீ தைரியமாக செயல்படணும். நீ விரும்பியதை அடைவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறதை விட இந்த வராகி அம்மாவுக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக இந்த நாளை நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சினா அடுத்தடுத்து பல புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன் வீட்டு வாசலுக்கே வந்து சேரும். இந்த வராகி அம்மா நானும் நீ நினச்ச காரியத்திலெல்லாம் வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவேன். நீ எதிர்பார்த்த பணவரவு உனக்கு கிடைக்க போகுது. நீயும் நல்ல உடல்நலத்தோட ஆரோக்கியமாக சீராக சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுத்து உறவுகளுக்குள்ள நல்ல புரிதலையும் தெளிவையும் அனுதாபத்தையும் ஒருத்தருக்கொருத்தர் அனுசரணையாய் வாழும் விஷயங்களையும் நான் கற்றுக் கொடுக்குறேன். மனித வாழ்க்கைங்கிறதே ஒரு மிகச்சிறந்த அனுபவ பாடம்தான். உனக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை பற்றி நீ கற்றுக்கோ. எல்லா விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கும் அனுபவத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ வாழ்ந்து தானே ஆகணும். உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செய்யாதே. அவசரப்பட்டு யாரிடமும் எதையும் பேசாதே. எல்லா மனிதர்களும் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. யார் எப்படி இருந்தாலும் அவங்க உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க தானே. அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு யோசித்து கவலைப்பட்டு குழம்பி தவிக்க வேண்டாம். உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு வேணுங்கிற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்து. வேண்டாத விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் பற்றி யோசித்து ஒரு நாள் முழுக்க சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. நீ எப்போதும் நல்லதையே நினைக்கும் போது நல்ல வார்த்தைகளை பேசும்போது இந்த வராகி அம்மா நானும் உன் கூட இருந்து உனக்கு எது சரியோ உனக்கு எது பாதுகாப்பானதோ உன் வாழ்க்கையில் எது சந்தோஷத்தை தருமோ
அதை உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என் செல்லவே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எப்போதும் நிதானத்தை இழக்காம அமைதியாக பொறுமையாக இரு. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதால இந்த உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. அமைதிதான் உனக்கான மிகப்பெரிய ஆயுதம். அமைதியும் பொறுமையும் கொண்டு வாழும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய்.